அழகான ஒரு குட்டி கதை ஒன்று. ஒரு நாள் ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் அவரோட காரில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறாரு. போகிற வழியில் அவரோட கார் பஞ்சர் ஆகிட்டு அந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டமே இல்லை. பக்கத்தில் எந்த கடைகள் கூட இல்லை. அவராகவே அந்த டயரை கலட்டி ஸ்பேர் டயரை மாற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லா ஆணியையும் கலட்டிட்டு ஸ்பேர் டயரை எடுக்கும்போது அந்த எல்லா ஆணியும் தவறி ஒரு காணுக்குள்ள விழுது. இப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு வழிப்போக்கர் கிழிந்த ஆடையுடன் வாராரு. அந்த சயின்டிஸ்ட் கிட்ட அந்த வழிப்போக்கர் கேட்கிறாரு, ஐயா என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அந்த விஞ்ஞானி அவரோட மனசுல நினைக்கிறாரு, இந்த வேலைக்கு இவர்தான் சரியான ஆள், அந்த சாக்கடைக்குள்ள விழுந்த ஆணியை புறக்க வைப்போம் என்று சொல்லி நினைக்கிறாரு. இந்த சாக்கடைக்குள்ள இந்த டயர்ட ஆணி எல்லாம் விழுந்துட்டு கொஞ்சம் எடுத்து தர இயலுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அந்த வழிப்போக்கன், இதுதான் அவங்களோட பிரச்சனை, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, நான் இறங்கி எடுத்து தருவேன், ஆனா அதை விட லேசான வழி ஒன்று இருக்கு சொல்லட்டான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த சயின்டிஸ்டும் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த வழிப்போக்கர் சொல்றாரு, நீங்க அந்த சாக்கடைக்கு விழுந்த ஆணியெல்லாம் எடுக்கிறத விட மற்ற 3 டயர்ல இருக்கிற ஆணிலையும் ஒவ்வொரு ஆணியை கலட்டி இந்த டயருக்கு கூட்டி 3 ஆணியாக்குனீங்கன்னு சொன்னா இப்போதைக்கு நீங்க உங்களோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த கெராஜுக்கு போய் 4 ஆணி வாங்கி 4 டயருக்கும் பூட்டுனீங்கன்னா விஷயம் முடிஞ்சிடும் என்று சொல்லி சொல்றாரு. அந்த சயின்டிஸ்டுக்கு என்ன சொல்றதுன்றே புரியல. நம்ம எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தும் கூட இந்த சின்ன ஒரு விஷயத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோமே சொல்லி அவர மனசுல தோணுது. இவரை போய் நம்ம குறைவாக மதிப்பிட்டு விட்டோம் என்று சொல்லி வருந்துறார். உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவு, உயிரற்ற பறவையோ எறும்புக்கே உணவு. நேரமும் சூழலும் எப்போதும் நம்மை மாற்றலாம். அதனால யாரையும் குறைவாக மதிப்பிட்டுடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு கண்டிப்பா தேவைப்படுவாங்க.